அப்படி என்றால் எம்முடைய மனைவிக்கும் எம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் வறுமையை பழக்க வேண்டும். இருக்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி வாரி கொட்டுவதல்ல. அவர்கள் நான் இல்லாது விட்டால், நான் மரணித்து விட்டால், என் மனைவி வறுமையில் இருக்கிற நேரம் அவள் எப்படி அந்த வறுமையை சமாளிப்பாள்? நான் இருக்கிறேன், உசுரோடு இருக்கிற காலமெல்லாம் நான் கொடுப்பேன். நான் மரணித்து விட்டால் அவளுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது அவள் எப்படி எதிர்கொள்வாள்? அதிகமான பெண்கள் தவறான வழிக்கு போவதற்கு காரணமும் வறுமைதான். விபச்சார தொழில்கள் புரிவதற்கு காரணம் வறுமைதான். அன்புள்ள சோதரர்கள், வறுமையை நம்முடைய குடும்பத்துக்கு நாம் பழக்கணும். இன்றைக்கு உலமாக்கள் எப்படி தெரியுமா? உலமாக்கள் பேசுகிறார்கள், உங்கள் மனைவிமார்களை நீங்கள் எடுத்து வெளியிலே கூட்டிக் கொண்டு போங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யுத்த காலங்களுக்கெல்லாம் வெளியில போற நேரம் எல்லாம் தன் மனைவியை அழைத்து செல்கிறார்கள். நீங்களும் கூட்டிக் கொண்டு போங்க என்ற உடனே இந்த வறுமையான இந்த காலத்தில், எதிர்கொள்ள முடியாத வறுமையுடைய இந்த நேரத்தில் இந்த பயானை பார்த்துட்டு மனைவி வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த மொழி பேசுறாரு. மனைவி என்கிறவரை வெளியில கூட்டிட்டு போகணுமாம், வீட்டுக்குள்ள அடங்கி வைக்க கூடாதாம். வெளியில கூட்டிட்டு போனாதான் அவக்கு உள்ளம் ரிலாக்ஸ் ஆகுமாம். அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதாக ஹதீஸை வைத்து பேசுகிறார். எங்களையும் கூட்டிட்டு போங்க என்று மனைவிமார் வீடியோவை காட்டி உங்களுக்கு பேசுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அங்க பண்ணுக்காக வேண்டி அழைத்து சென்றார்களாம். இன்றைய மனைவிமார் எதற்காக வேண்டி கூப்பிடுறாங்க? வெளியில போக மாட்டா, பீச்சுக்கு போக கூப்பிடுகிறார்கள். பீச்சுக்கு போறதுக்கு ஒரு உண்மையான மூமினுக்கு போகக்கூடிய இடம் தானா பீச்சு? பார்க்குக்கு போகணும் என்று கூப்பிடுகிறார்கள். பார்க்கெல்லாம் அந்த மரத்தடிகள் எல்லாம், மரத்தடிகளின் வேர்களுக்கெல்லாம் உள்ளால் எல்லாம் இரண்டு பேராக அசிங்கங்களையும் காமரைகளுக்குள்ளால் செய்ய வேண்டிய விடயங்களை எல்லாம் தெருகளிலே மரத்தடிகளிலே செய்து கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு என் மனைவி பிள்ளைகளை கூட்டு போய் காட்டுவதாம் உண்மையிலே இறையச்சமிக்க இடமாம்? அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டிக் கொண்டு போன பயணம் எது? போர்க்களங்கள், உயிருக்கு உத்தரவாதமற்ற பயணம், இறையச்சமிக்க பயணம். இரத்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிற அந்த நபித்தோழர்களுக்கு நிவாரணம் கொடுக்குவதற்காக வேண்டி அழைத்து சென்றார்கள். கைகள் துண்டாடப்பட்டு கால்கள் வேறாக்கப்பட்ட அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீர் புகட்டுவதற்காக வேண்டி அழைத்து சென்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை இறையச்சமிக்க பயணத்துக்கு அழைத்து சென்றார்கள். இன்றைக்கு அந்த பயானை பார்த்துட்டு பண்ணான பயணம், ஜொலியா போகணுமாம். அன்புள்ள சோதர்களே, இறையச்சம் இல்லாமல் நீங்கள் அழைத்து சென்று விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நபியுடைய மனைமாருக்கு என்ன சொன்னான் தெரியுமா? வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, நபியுடைய மனைமாரே, உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க அடங்கி இருங்க. உங்களோட வீட்டுக்குள் நீங்கள் அடங்கி இருந்து கொள்ளுங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலாம், ஜாஹிலியா காலத்தில் நீங்கள் சுத்தி திரிந்தது போன்று சுத்தி திரியக்கூடாது. அவங்க ஜாஹிலியா காலத்திலும் அவர்கள் அசிங்கமாக சுத்தி திரிந்தவர்கள் அல்ல நபியுடைய மனைவிமார். இறைவன் கட்டுப்பாடு போடுகிறான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், வீட்டுல தங்கியிருங்க, வீட்டுடையவர்களே அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்த நினைக்கிறான். அன்புள்ள, இந்த வறுமையான இந்த நேரத்தில் கொஞ்சம் காசு வந்துட்டா பீச்சுக்கு போறான். பீச்சுக்கு போறது எதற்காக வேண்டி போக வேண்டும்? உண்மையிலே இறைவனுடைய அற்புதங்களை அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக போறீங்க, சரி. அப்படின்னா உங்களுக்கு காலையில போகலாமே. ஆனா முடிவெடுக்கிறோம் எப்படி? காலையில எல்லாம் போக கூடாது, அந்திக்கு தான் போகணும். அந்தில தான் அப்படி கிரௌடா இருக்கும். யாரை பார்க்க போறது? கிரௌட பார்க்க போறதா, இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்க போவதாம்? எந்த நேரத்தை நாம் பீச்சுக்கு போவதற்கு தெளிவு செய்கிறோம்? மாலை நேரங்களில், பின்னேற நேரங்களில் போகிறோம். ஏன்? உண்மையிலே இறை அச்சத்துடனான பயணத்திற்காக வேண்டி அல்ல, ஜொலிக்காக வேண்டி. இறைவனை மறந்த வாழ்க்கை என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நானும் நீங்களும் பழக்கி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அந்த வழிகாட்டலை சொல்லவில்லை. அங்க கூட்டு போனா அங்க இரண்டு ஆடைகளோடு மட்டும், 2 பீஸோடு மட்டும் தான் அவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். அந்த இடத்திற்கு என் மகள் குமரி பெண்ணை அங்கு அழைத்து சென்று அந்த அசிங்கமான காட்சியை காட்டுகிறோம். நம்முடைய மனைவியை அங்கு கூட்டிட்டு போய் அந்த அசிங்கமான காட்சியை பார்க்கிறோம். இரவு நேரத்தில் அந்த கடலோரத்திலே எதை பார்க்க முடியும்? கடலை பார்த்து ரசிப்பதா? இருட்டுக்குள்ளால் எதை பார்க்க முடியும்? அன்புள்ள சோதரர்கள், இப்படி எங்களை வேறொரு திசைக்கு அழைத்து செல்கிறது. இந்த வறுமையுடைய இந்த நேரத்திலும் நீங்கள் வீணான காரியங்களில் உங்களுடைய பொருளாதாரங்களை செலவழித்து விடாதீர்கள். வறுமையை உணர்த்துங்கள், பிள்ளைகளுக்கு வறுமையை சொல்லிக் கொடுங்கள். அன்புள்ள சோதரர்களே, இதிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த வறுமையை எதிர்கொள்ளுகின்றவர்களாக எங்களுடைய மனைவியை நாம் பழக்காது விட்டால், எனக்கும் உங்களுக்கும் ஒரு வறுமை என்கின்ற ஒரு நிலை வருகிற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுதும்
அந்த மனைவிமாருடைய பன்னான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்லவா, ஜொலியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்லவாம். அதை எதிர்கொள்ள முடியாமல் உங்களை சாடி விடுவார்கள், குத்தி பேசுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உடைந்து போய் விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே உடைந்து போனார்கள். ஒரு மாத காலமாக கதி கலங்கி நின்றார்கள் என்றால், அன்புள்ள சோதர்களே, இறையச்சம் மிக்க வாழ்க்கையை பலர்க்குங்கள். என்னுடைய மனைவிமாருக்கும் பிள்ளைகளுக்கும், உங்களுடைய மனைவிமாருக்கும் பிள்ளைகளுக்கும் இறையச்சம் மிக்க வாழ்க்கையை பழக்குங்கள். இறைவனை மறந்த வாழ்க்கை, பன்னான வாழ்க்கை என்று பழக்கி விடாதீர்கள். கஷ்டம் வருகின்ற பொழுது நீங்கள் தான் உள்ளத்தால் வேதனைப்படுவீர்கள். ஆக இந்த செய்தியிலே படிப்பினை பெற்றுக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களை புரிந்து கொள்வானாக.